ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக பிரதமர் மோடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், கூடுதல் விவரங்கள். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் பகுதியில் இன்று காலை பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணிகள் ரயிலினுடைய 3 பெட்டிகள் தடம் புரண்டதில் 5 பேர் தற்போது வரை பலியாகியுள்ளனர். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர், காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொலைபேசியில் பேசி அங்குள்ள நிலைமையை ஆய்வு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர், விபத்து நடந்த இடத்தை மேற்பார்வை செய்யவும் அங்கு பார்வையிடவும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் செல்ல இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்தோருக்கு பிரதமர் நிவாரணத்தையும் அறிவித்துள்ளார். பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாகவும் காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாய் நிவாரணமாகவும் பிரதமர் மோடி தற்போது அறிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.